வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு ஒரு குருமா தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் எடுத்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 விசில் வந்தால் போதும். வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கடலையை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கையும் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரண்டியால் 2 கரண்டி நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க கடலையை இந்த தண்ணியோட எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டையை 2ஆ கட் பண்ணியிருக்கேன். 2 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச கொண்டக்கடலையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இந்த கடலையை தண்ணியோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை குருமா ரெடியாக இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.